ஸோ எங்கள் ஒர்க் ஷாப்பில் எல்லாமே நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ண அப்புறம் அந்த ஆக்டிங் வி கேவ் தம் ஆல் த டூல்ஸ் ஆஃப் ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் 6 மாதம் போச்சு. பாஸ்கெட்பால் ஒர்க் ஷாப்லாம் போச்சு. ஆமீர் சார் கிட்ட வந்து என்ன எனக்கு பிடிச்சிருந்தா, அவரும் வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து ரொம்பவே அவர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார். அதுதான் மெயின் மேட்டர். நான் ஃபஸ்ட்டே போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு 2-3 நான் தேட்டர்லேருந்து வரேன், ஸோ ஒரு இம்ப்ரூவைசேஷன் ஒர்க் ஷாப்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார், நீங்கள் உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க சார் அப்படின்னு. இல்லை ஏன் என்ன மட்டும் பண்ண வேண்டாங்கிற. இல்லை சார் உங்களுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார், என்னை திட்டுட்டீங்களா? இல்லை நான் பண்ணுறேன்னாரு. அதே மாதிரி ஸ்ரீ ஃபஸ்ட் டே ஷூட்டும் போது பூஜைலாம் முடிச்சுட்டு அவர் வேனிட்டி போகும்போது நான் வந்து தனியாக ஓரமாக போயிட்டு, சார் ஒரு 2 நிமிஷம் சொன்னேன். என்னாச்சு சார்? ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துல வந்து நான் உங்ககிட்ட வந்து ஆக்டிங் வைஸ் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் சார், சொல்ல வேண்டிய தருணம் வரும். இது மாதிரி சார் கொஞ்சம் ஓவராக போகுது, கம்மியாக போகுது, இது வேணும் அது வேணும், அது இங்கே கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கீங்கன்னு, பட் ஆனாலும் பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கும் முதல் தடவை சார். ஸோ ஒரு ஐஸ் பிரேக்கிங் மாதிரி. ஆமாம். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வந்து சொல்கிறேன் சார், தப்பாக எடுத்துக்காதுங்க. என்னை வந்து அந்த சத்தியலீலாவதி கமல் சொல்லுவாரெல்லாம், ஏதோ கேட்பேன், என்னை திட்டுடாதே அம்னி, அந்த மாதிரி நான் ஏதோ பண்ணுறேன் சார், தப்பாக இருந்தால் மன்னிச்சு விட்ருங்க, ஆனால் ஐ லவ் யூ சார், அதனால தான் இவ்வளோலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 2வது ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், அதுவும் வேலைப்பா, இது பண்ணலனா தான் நீ வந்து நான் கோவப்படுவேன், அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டு வந்து, அது நீ டேரக்டர்ப்பா, நீ சொல்லு, நீ தனியெல்லாம் வச்சு சொல்லாது, ஊருக்கு நிறைய என்னை வந்து சொல்லுனார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4-5 நாள் நான் அதை வந்து அவர்கிட்ட போய், சார் இப்படி வேணும், ஓகே ஃபைன், அவ்வளோதான்.